அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க முடியும். அதாவது அப்போ தான் கணிக்க முடியும்னு சொல்லலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா, டிகிரி சுத்தமாக கணிக்கிறது. ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அசாதாரணமாக பார்க்கும் பொழுது ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் ஒரு உபநட்சத்திரம் மாறிடும். அதனால் உங்களுடைய ரிசல்ட்டே மாறிடும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. 2.5 வருஷத்தில் பிறந்த நபர்கள் எல்லாமே ஒரே ராகு கேது, ஒரே தோஷம், ஒரே சர்ப்ப தோஷம், ஒரே நாக தோஷம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெக்னிக்கலாக ஓரளவுக்கு சயின்டிஃபிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது எப்படி சாத்தியமாகும்னு நீங்களே திங்க் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 2 ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய அதே டைமில் 2 பேருடைய ஜாதகங்கள் வேறும். ட்வின்ஸுக்கே இந்த கதினா 2.5 வருஷத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே நாகதோஷம் செவ்வாய் தோஷம்னு அப்படி கிளைம் அது இம்பாசிபிள். அதனால் அப்படிலாம் கரெக்டாக செக் பண்ணணும். தயவுசெய்து இந்த நாமலாக காமனாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ப வேண்டாம். அப்படி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். 11ஆம் தேதியிலேருந்து நம்ம டைரக்ட் கன்சல்டேஷன் ஆரம்பிக்க போகிறோம். சென்னை நங்கநல்லூரில் சப்வேக் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸு. ஸோ யாரெல்லாம் டைரக்ட் கன்சல்டேஷன் பார்க்குறோமோ அந்த டைரக்ட் கன்சல்டேஷனுக்கான நம்பரும் இதில் வரும். ஸோ நீங்கள் அதில் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 19ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை, சுபக்கிருதுருடம், பங்குனி மாதம் 5ஆம் திருநாள், விட்டம் நட்சத்திரம், மகர ராசி, துவாதசி திதி தேய்பிரை, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சோண்டு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டா போகிறோம், பெரிய பாதிப்பு ஒன்றும் நடக்காது. ஈஸியாக உங்கள் வேலைகளை எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாள், மனசை விட்டு பேசக்கூடிய நாள், ரொம்ப சந்தோஷமாக ஒரு இடத்திற்கு சென்று வருவீங்க, மனசு புத்துணர்ச்சி அடையக்கூடிய நாள்னு சொல்லலாம். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா படுத்து தூங்குவீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, எந்த ஒரு டென்ஷன் இருக்காது. அப்பா அம்மாவை போய் பாட்டு வர்றது, அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறுவது, கோவிலுக்கு சென்று வருவது, யாரும் ஒரு ஆன்மீகமாக எங்கேயா போயிட்டு வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசி ஆன்மீகம் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ட்ரை பண்ணுங்கள். அகிலாண்டேஸ்வரி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காரியங்களுக்காக இன்றைய நாள் செயல்படுத்தினீங்கன்னா மெயினாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கும், உங்கள் பெரியவங்களுக்கும், இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதாவது பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், முக்கியமான ஆவணங்களை மறந்து சென்று விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பதட்டம் இல்லாமல் இருங்க, சரியாயிடும். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 5 நெய் தீபம் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்றைய நாள் ரொம்ப சுபிக்ஷமாக இருப்பீங்க, பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க, பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவருடைய உடல்நிலைகளில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உடம்பு 2-3 நாளாக கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டுருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும். ஏன்னா அஜீரண கோளாறுகள்லாம் இருந்துட்டுருக்கும், அது சரியாக போகும். ஒரு சில பேருக்கு லைட்டாக இந்த வலி வேதனைகள் இல்லை கேஸ் ட்ரபிள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அங்கங்கே பிடிச்சிக்கிறது, அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மனுஷங்களை சந்திப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. யதார்த்தமாக பேசி மகிழ்றது தானே ஆக்சுவலாக. பேச்சுவார்த்தைகள் என்ன, அப்புறம் என்னத்த வாழ்க்கை, ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கும். முதல் தடை, அதுக்கப்புறம் வெட்டு. அதுக்காக நம்ம விட்ட மாட்டோம்ல. இன்றைய நாள் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யலாமான்னு திங்க் பண்ணுறது, வாக்கிங் போகலாமான்னு திங்க் பண்ணுறது, அதெல்லாம் இன்றைய நாள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். உடம்பு நன்னா இருந்தாவே போகிறோம், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஏன்னா கன்னி ராசிக்கு இப்போ கும்பத்தில் சனி போகிறதுனால கண்டிப்பாக அதற்கான பாதிப்புகள் வரும். சைனஸ் இஷ்யூஸ், அடிவயிறு கோளாறு, இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அது நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இன்றைக்கு நாள் சரியாக போகும். குழந்தைகளோடய சந்தோஷமாக இருப்பீங்க. உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். ரிலாக்ஸ்டாக இருங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாக போய்டும். ஏழுமடையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, அது எப்படி நடக்காமல் போகும் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுறது. இது மாதிரி 2 விதமான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ளேயே ஓடின்னு இருக்கும். இது கரெக்டாக, அது கரெக்டாக. ஒரு விஷயத்தை நல்லா அனலைஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது, லாஜிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. உறவினர்களோட இன்றைய நாள் கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. முடிஞ்சனா ஒரு சத் சங்கம்னு சொல்லுவோம். வீட்டில் ஒரு பூஜை வைங்க, 10 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. அதையோட மெயின் நிறைய நண்பர்கள் கூட்ட இன்றைய நாள் ஃபோனில் கூப்பிட்டு பேசி மகிழ்வீங்க. என்ன நடந்தது, இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, எப்படி பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பேசுறது. அதனால் உங்களுக்கு ஒரு குஷி, ஒரு சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வசதிகள் கண்டிப்பாக இன்றைய நாள் கிடைக்கும். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, உடம்பு ஆரோக்கியம் 3ம் கிடைக்கக்கூடிய நாள். பாதி நாள் அது கிடைக்காது. உங்களுக்கு சுற்றிகிட்டே இருப்பீங்க, வேலை லேட்டாக இருக்கும், இல்லை தொழில் லேட்டாக இருக்கும், சாப்பாடு லேட்டாக இருக்கும், உடம்பு இல்லைன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்றைய நாள் நடக்காது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுறது பெண்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். நிறைய மன சந்தோஷம் ஏற்படும் சொல்லுவோம். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் கையாளக்கூடிய நாள். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, யார்கிட்டே போய் பேசணும் அப்படின்னா இன்றைய நாள் பேசலாம். விட்டு போன சொந்தங்கள்கிட்ட போய் பேசலாம், விட்டு போன நட்புகள்கிட்ட போய் பேசலாம். அதெல்லாம் உடனடியாக நடக்கும். மகிழ்ச்சியாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். யதார்த்தமாக பேசி பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேர் உதவி புரிவாங்க. உங்களுக்கு இருக்காதுல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த இன்றைய நாள் நடக்கும். உங்களுக்கு ஏராளமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலக்கூடிய நாள். நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பு நல்ல செழிப்பாக இருக்கணும், நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த 12ஆம் பாவகம்னா அயன சயன போகஸ்தானம், நல்லா படுத்துட்டு கால் கை அமைக்க விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் வீட்டில். அது உங்களுக்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் பாதத்தை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாதத்தில் தான் பாதி பிரச்சனை இருக்கும். அதனால் வெந்நீரில் கால் வைங்க. நல்லா, அதாவது ரொம்ப கொதி கிடையாது, வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம். அது கல்லுப்பு கையில் போட்டு ஒரு கை கல்லுப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கால் உள்ளே விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். நல்லா படுத்து தூங்குவீங்கன்ற நாள் கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அரங்கநாதன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். உடம்பு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அகலக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாள். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு கிஃப்ட்டு கிடைக்கக்கூடிய நாள். இல்லைன்னா நிறைய பேர் போய் பாட்டு வரீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நிறையா விஷயங்கள் உங்களால் செயல்படுத்தக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கையும் நல்ல காரியமும் நடக்கக்கூடிய நாளாக பெண்கள் இருக்கிறப்படும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் ரொம்ப முக்கியமான தெய்வங்கிறது சிவபெருமானுடைய வழிபாடு. இன்றைய நாள் எல்லாரும் பண்ணோம்.
ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுடைய வழிபாடு பண்ண பண்ண பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகவும், அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பிறக்கும், வலது கண் சார்ந்த நோய் தீரும், முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். வில்வத்தலையில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா போகிறோம், என்ன வேணால் நடக்கும். இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப ஜோராக இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அல்லது மகர லக்னத்துக்காரங்களுக்கு உண்மையாகவே யோகமாக இருக்கப்படுறது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து வருகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.